கல்வெட்டுக்கள். கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில். பிரகதீஸ்வரர் எல்லாம் கல்வெட்டுக்கள். என்னது கல்வெட்டா? ஃபுல்லாக கல்வெட்டுக்கள். இங்கே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலும் இது மாதிரி சுற்று வட்டாரம் ஃபுல்லாக கல்வெட்டுகள் தான் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா எழுத்துக்கு தெரியும். ராஜராஜன் மகன் ராஜேந்திர சோழன். பிரம்மாண்டமான ஒரு கோயில், பிரம்மாண்டமான ஒரு கட்டடம். இருந்தாலும் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரன் மிஞ்ச முடியாது. ஏன்னா இது முழுமையடையலை. எல்லா கற்களும் அப்படின்னு இருக்குது. இது ஒரு சின்ன கிணறு. நிறைய கோயில் கட்ட வேண்டிய இடத்துல கெட்டாமல் கற்கள் குவியல் குவியலாக கிடக்குது. இதனுடைய வரலாறோ கட்டிடங்களோ பொக்கிஷம். இவருடைய மகன் இரண்டாம் ராஜராஜன். அவர் தாராசுரம் அப்படிங்கிற அங்கே உலக புகழ்பெற்ற அங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்காரு, தாராசுரம். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கடாரம் கொண்டான். கங்கை கொண்டான்ங்கிற மாதிரி கடாரம் கொண்டான் அப்படிங்கிறதுக்கு. கோயில் ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமுமே கல்வெட்டுக்கள். தமிழி அப்படின்னு பேர் இந்த மொழிக்கு. தமிழ் தான், அதுக்கு தான் தமிழி அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. நம்ம இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறது கோபுரத்தினுடைய கோவிலினுடைய தெற்கு பகுதி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு மரம், நாகவல்லி பூ மரம். இது கோயிலை சுற்றி இல்லாமல் ஒரு சுற்று. இது மேற்குப்புறம். கோயிலுடைய அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்கிறதுனால நல்ல சிம்மங்கள், சிங்கம், சிம்மம். லிங்கோத்து பவர், இந்த சாமிக்கு பேர் லிங்கோத்து பவர். இது ஒரு ஓவியம். இங்கேயும் ஃபுல்லாக சுற்றி கல்வெட்டுகள் தான் இருக்குது.
இது சுற்றுச்சுவரை சுற்றி கட்டடக்கலைக்கு தேவையான கற்கள் நிறைய குமிஞ்சு கிடக்கு. இன்னும் ஒரு 40 ஆண்டு காலம் கட்டடம் கட்டலாம், அவ்வளோ தூரம் இடமும் இருக்குது, கற்களும் கிடக்கு. இங்கிட்டு கல்வெட்டு ரொம்ப தெளிவாக தெரியுது. இதில் கொஞ்சம் தெளிவான தமிழ் தெரியுது. கங்கை கொண்ட சோழபுரம், கல்லிலே கலைவண்ணம் கண்டான். ஃபுல்லாக கல்வெட்டு தான், எல்லாம் ஓவியங்கள், சிற்பங்கள். சின்ன சின்ன கோயில்கள் அங்கங்கே இருக்குது, சுற்றி. இங்கே ஒரு கோயில் இருக்குது, கோபுரம் இருக்குது. இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக கல்வெட்டு தான், கோயிலை சுற்றியே கல்வெட்டு தான். ஒரு பிரம்மாண்டமான கோயில். இப்போ தான் தற்போது தான் 1000வது ஆண்டு விழா நடந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்றார். இந்த லாவை அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. இந்த லா அந்த இருக்கு பாருங்க, சிறப்புலா, தூளா, துளா, அதுக்கடுத்து தால, தலை, தெரியுதா? லா, சிறப்புலா. இதில் நல்ல பெயிண்ட் அடித்து, அதில் ஒயிட்டு கலர் அடித்து, நல்லா எல்லோரும் வந்தால் போனால் படிக்கிறத மாதிரி ஒரு ஆராய்ச்சியை கொண்டு வரணும். எல்லா கல்லுலேயுமே கல்வெட்டுகள் இருக்குது. அதனால் இந்த கோயிலில் வரலாறு இன்னும் நிறைய அழியாமல் இருக்குது இந்த கல்வெட்டுக்கள் காரணமாக. இது உள்ள கருவறையிலிருந்து வரக்கூடிய தீர்த்த தண்ணி வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய கல். எவ்வளோ பெரிய கல்லுன்னு பார்த்துக்கோங்க. சாமி அபிஷேகம் பண்ணால் வரக்கூடிய அந்த கல், அந்த தண்ணி விழக்கூடிய தொட்டி எவ்வளோ பெரிய தொட்டின்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில். உங்கள்கிட்ட கோபுரத்தை காமிக்கலாம்னு பார்க்கேன். இதுக்கு பக்கத்தில் ஜெயங்கொண்டம் இருக்குது. ஜெயங்கொண்டம் கலிங்கத்துப்பரணி எழுதிய ஜெயங்கொண்டார் அவருடைய ஊர் பக்கத்தில் இருக்குது. காட்டு மன்னார் கோயில் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் இது. நான் வந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய பேச முடியல உங்கள்கிட்ட. இது வடக்கு வாசல் கோபுரம். இங்கே ஒரு சின்ன ஆர்கியாலஜி சர்டிஃபிகேட் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை சண்டிகேஸ்வரர் சன்னதியை வச்சு இந்த ஒரு ஆர்டிக்கிள் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. கருவறை, அர்த்த மண்டபம், அடித்தளம், அல்ப விமானம் அப்படின்னு ஒரு சின்ன விவரம் இருக்குது இதில். இதுதான் அந்த சண்டிகேஸ்வரர் கோயில். மிக பிரம்மாண்டமானது. நான் அங்கே ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிடுறேன். 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய சிங்கம் இருக்குது பற்றியலா, அது ஒரு நுழைவாயில் மாதிரி. அது ஒரு சிங்கம், உள்ளே போய்ட்டு வெளியே வரலாம். ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வட கைலாய சன்னதி. ராஜேந்திர சோழீஸ்வரத்துடன் இணையாக தஞ்சாவூர் மாதிரி ஒத்த ஒரு உத்தர கைலாசம். சுப்பிரமணிய சாமி கோயில் இது. என்ன ஃபுல் கோபுரம் தெரியுதா? ரைட்டு, ஃபுல் கோபுரம் இதாமியா. கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது சோழீஸ்வரம்.
ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு மேலே இருக்கிறதா அந்த ஒரே கல்லாலான ஒரு பெரிய தஞ்சாவூரில் 80 டன்னும்பாங்க, இங்கே எத்தனை டன்னு தெரியல. கோயிலுடைய முழு அமைப்பு முன்னால் இருக்கிறது ஒரு கொடிமரம், ஒரு நந்தி சிலை எல்லாம் அங்கே இருக்குது. அழகாக பார்த்துக்கோங்க. என்ன கோயில்? பிரகநாயகி அம்மன் கோயிலா? பிரகநாயகி முதல்ல பார்த்தது பிரகதீஸ்வரர், இது பிரகநாயகி. இப்போ எழுதியிருக்கு பாருங்கள், பிரகதாம்பா. தமிழில் பெருவுடை நாயகி. அழகாக பார்த்துக்கோங்க. பெருவுடை நாயகி. சுற்றுச்சுவர், இன்னும் பராமரிப்பு நிறைய தேவைப்படுது. இங்கெல்லாம் தனியாக பூசாரி போடணும், அர்ச்சகர் போடணும், வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், தீபாரணை காமிக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. बढ़िया मेगा அப்படியே எங்களை எடு. சிற்பங்கள் நிறைய சிற்பங்கள் பின்னோக்கி இருக்கு. இது ஒரு பெரிய கட்டடம் கட்டி பாதியில் நிற்கி, நிறைய கட்டடங்கள் கட்டி பாதியிலே நிற்கிது, முழுமை பெறவில்லை. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஓரளவுக்கு முழுமை பெற்றுச்சு. சண்டிகேஸ்வரர் கொஞ்சம் ஒரு நிமிஷம்தான் ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்த்தேன். கட் பண்ணி எடுக்க முடியாது. இது என்ன சாமி? சரி. யாருன்னு சொல்லுதேன். தொல்லியல் துறையின்னு வச்சுருக்காங்க. தேவி மகிஷாசுரமர்த்தினி சன்னதி. தேவி மகிஷாசுரமர்த்தினி சன்னதி. மகிஷாசுரமர்த்தினி பெண் தெய்வம். இங்கேருந்து ஒரு வியூ, பெரிய அரண்மனை மாதிரி கோயில் அங்கே இருக்குது. அங்கேருந்து பெரிய ஒரு கல்மண்டபம் முன்னாடி வருவாருங்க, இந்த இது வரைக்கும் வருவாருங்க. இந்த முன்வாசல் மேலே ஏறக்கூடியது ஒரு பெரிய நந்தி, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கொடி மரம். இது ஒரு அலுவலகம், இது ஆஃபீஸ் போட்டிருக்காங்க.
இது அந்த சிங்கத்தின் குகை வாசல். இந்த இருக்கு வருங்க. ஒரு பெரிய கிணறு, நிறைய ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால சவுண்டாவோ கலகலனோ பேச முடியாது. சிலவங்க ஷூட் பண்ணிவிட்டு வீட்டிலவே இருந்து டப்பிங் கொடுத்து நிறையா ஒரு ஷோ பண்ணி பதிவு வெளியிடுவாங்க. நமக்கு அந்த வாய்ப்பெலாம் தெரியாது. இதுதான் ஆஃபீஸ் அலுவலகம். இது ஒரு மொட்டை கோபுரம் கெட்டமாக பாதியில் நிற்கிது. இதுதான் உங்களுக்கு இது கொடிமரம். இதுதான் உங்களுக்கு பெரிய நந்தி. ஆனால் கல்லால் ஆன நந்தி கிடையாது, இது சுண்ணாம்பு கற்களால் காரையாலான நந்தி. இது முன்பக்க கோபுரம், அது பெரிய கோபுரம். இது அந்த பெரிய கல் மண்டபம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை தெரிவிங்க. ஒரு வாரம் கழித்து தான் உங்களுக்கு நாணயங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் வரும். என்ட்ரன்ஸ் இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம். உலக புகழ்பெற்ற ஒரு மன்னன் ராஜேந்திர சோழன், தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனின் மகன். பார்த்துக்கோங்க, தெற்கு போர்ஷன் இது. இங்கேயும் சின்ன சின்ன கோயில், 2 கோயில் இருக்குது. கற்கள் நிறையா கட்டடமாக இருக்குது, கெட்டாமல் இருக்குது. அது காம்பவுண்ட் சுவர்கள், அது அகழிகள், இதுக்கு பின்னாடி புல்தரைகள். கோவில் கோபுரத்தினுடைய முழு சிற்பம், முழு வியூ, முழு தோற்றம். வாழ்த்துக்கள்.